எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. எண்ணம் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. அந்த தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது இங்கே. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவர் விரும்புவதில்லை. இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு. இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்கும் உனது தொண்டு. இவைதான் 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 தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது இங்கே. நாராயண நமக. அறிவோம் நாராயண நமக. பரத்திலே பரந்தோன்றி பராபரத்திலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்திலே சதாசிவன் தோன்றி சதாசிவனிலே ருத்ரன் தோன்றி ருத்ரனிலே சக்தி தோன்றி சக்தியிலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே அப்பு தோன்றி அப்புலே வாயு தோன்றி வாயுவிலே தேவி தோன்றி தேவிலே மனுக்கள் தோன்றி உள்ளமெனும் பெருங்கோவில் ஊனுபாளையம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவனே சிவன் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து இப்படி தூங்கியும் தூங்காமல் சிலர் சுகம் பெறுவது எக்காலம் என்பதை போல மெஞ்ஞான பாதையிலரு சுத்த வேதாந்த வெட்டவனை நினைத்தரு அஞ்ஞான மார்க்கத்தை கூறு உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாய் வழிகூறு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கதகர பிரியா சுந்தரம்பா, கனிப்பிரியா கந்தா, கழக பிரியா நாரதா என்பார்கள். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடத்தில் தங்கக்கூடாதென்றும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என் சிரசானது 1008 சுக்குநூறாக வெடித்து போகும் என்று என் அண்ணன் தக்கரிட்ட சாபத்தை பெற்றிருக்கின்றேன். திருலோக சஞ்சாரிய நான் இன்று அதிகாலையில் எழுந்து காலைக்கடன் முடித்துவிட்டு கதிரவனை பணிந்து கரத்தில் மகதி என்று சொல்லக்கூடிய வீணையை தாங்கி கண்டியுற பெண்கால் கடம்பவன தீசனாம் பெண்டீர் தரை சுமந்த பித்தனாம் எட்டிசைக்கு மேலே அக்காலை வாகனத்தில் ஏறி அன்னார் பரமசிவ பத்தலாசியப்பட்டு இச்சாசக்தி கிரியாசக்தி பராசக்தி ஆதிசக்தி குடில சக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகளுக்கெல்லாம் தலைவியாகி அந்த பராசக்தியை பார்த்தலாசியப்பட்டு மெச்சுமுக பெண்கடா இச்சையிலும் சன்ம வீம்புவா மச்சா கூர்மா கோலா வாமா ராமா 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 கோபாலா மாபா என்று சொல்லக்கூடிய பார் கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பாட்டன் மகாவிஷ்ணுவை பார்த்தலாசியப்பட்டு இளையாண்டு சொல்லக்கூடிய என் பாட்டி மகா லட்சுமியை பார்த்தலாசியப்பட்டு ஊத்த குழியில உண்டை எடுத்து உத்தரப்புள்ளில உண்டை சேர்த்து வாய்த்த குயவர் வண்ணுபாண்ட வரையோட்டுக்காகாது என்பார்கள். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயமனார் குயவர் செய்த மண்பாண்ட ஓடடா, தூங்கில் ஒரு மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு, எதிர்காலம் எப்படி எப்படி ஆச்சு, அத்தியிலே பத்தியிலே புத்தியிலே மத்தியில் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து வழிகாட்டக்கூடிய என் தந்தை பிரமனை பார்த்தலாசியப்பட்டு வெள்ளை கடைபிடித்து வெள்ளை பணிபொண்டு வெள்ளை அரியாசலத்தை விட்டிருக்கும் என் அன்னை கலைவாணியை பார்த்தலாசியப்பட்டு ஒரு முகத்தான் உற்றுநிலை, இருமுகத்தான் இன்பநிலை, 3 முகத்தான் மோடநிலை, 4 முகத்தான் வேதநிலை, 5 முகத்தான் பஞ்சநிலை, 6 முகத்தான் அண்ணாவை சந்திக்கின்ற வேளையில் என்ன அழகான இடம், இடத்தில் இருப்பவர்களாம் நிறைவிடம், இந்த இடத்தில் என் கழகத்திற்கு வழியடைக்குமா என்று எண்ணி பார்க்கின்ற வேளையில் எனது தொழில் காரணமாக புவி உலகின் தென் திசையில் உள்ள வேள்விமலை சாரல் வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரவன் உதயமாய் காலம் நடந்துவிட்டது. நாடிக கழகம் செய்வதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. என் கழகத்திற்கு வழிகிடைக்க வேண்டும் என்றால் அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் விதியிருக்கும் அந்த செல்வ கணபதி வணங்கினாலும் கணபதி என்றிட
கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலான் என்ற முறையில் அந்த விநாயக பெருமான் அந்த மூலப்பொருள் விநாயகனை வணங்கினாலும் ஆதி பராசக்தி அன்னையை இந்த இடத்தில் முதலில் தொழலாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இங்கு நாரதர் அடிக்கம் அண்ணன் கூரிராஜன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தையா பிறந்து இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல எல்லாருமே இருந்துட்டு இறுதியில் இறைவனடி சேர்வதற்கு என்ன வேணும்? ஒரு 3 வேணும். எந்த 3? என்ன 3 கண்ணாடியை போட்டு காட்டுறேன். என்ன நீ எந்த 3 சொல்ற? ஆமா, ஒரு குழந்தையா பிறந்து இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு எல்லாரும் விருந்தாடி போல இருந்துட்டு எல்லாரும் மேல தானே போக போறான். அப்ப இருக்கிறதுக்கு என்ன வேணும்? 3 வேணும். எந்த 3 நீ சொல்ற? பிள்ளை சொல்லு, சரியா சொல்லுது. இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு நம்ம இருந்து வாழ்ந்துட்டு போறது 3னா சரக்கு கப்பு தண்ணி, அந்த 3 சொல்றீங்க. நீங்க சொல்றது தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்தில் படிக்கிற மதுபான 3 சொல்ற. நான் சொல்றது எந்த 3? இந்த பூமியில ஒரு தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பூலோகத்தில் இருந்துட்டு மேலோகம் போவதற்கு என்ன வேணும்னா 3. இருப்பதற்கு இடம் 1, உடுத்திய உடை 2, உண்ணுவதற்கு உணவு இந்த 3 இருந்தால் தான் இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல இருந்துட்டு போக முடியும். அதே போல இன்று அழகிய நல்லூர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த கிராமத்தில் இந்த இடத்தில் இருப்பதற்கு இடமளித்து உண்ணுவதற்கு சிறப்பான உணவளித்து கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை அணிவித்து சிறப்பு செய்த மாபெரும் அழகிய நல்லூர் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தைச் சேர்ந்த அன்பு பெரியோர்களுக்கும் இப்பேற்பட்ட கும்பாபிஷேக விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி பெருமை சிறப்பு செய்கின்ற மாபெரும் இந்த கும்பாபிஷேக விழா குழுவை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதே போன்று இப்பேற்பட்ட அந்த விழாவிற்காக இந்த நாடகத்தை இக்கோயில் திருப்பணிக்காக உபயமாக வழங்கும் திரு முத்துக்குமார் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பிலும் அதே போன்று ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்கின்ற முறையில் உண்மையிலே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் சிறப்பாக ஒளி அமைத்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் ஸ்ரீ சரவணா ஆடியோஸ் அழகிய நல்லூரை சேர்ந்த அன்பு மைசெட் உரிமையாளர் மற்றும் அதனை பணிபுரிகின்ற ஆபரேட்டர் அனைவருக்கும் அதே போன்று இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்று இங்கு பொறுப்பேற்றுள்ள பாசமிகு ராஜ நடிகர் இந்த மண்ணின் மைந்தர் சிறப்பு மிகுந்த பிபிஎன் கவி மருது என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க ராஜ நடிகர் அவர்கள் சார்பிலும் நாங்கள் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கு வந்துள்ள இசை கலை பெரு நன்மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணிக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். காட்டியவன் ஞானம் ஊட்டியவன்
அப்பேற்பட்ட விநாயக பெருமானை தொழுதாலும் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாது ஆலயம் தொழுவது சாலமுண்டா மிக மிக நன்று. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னாங்க. ஏன் பெரியவங்க மூத்தவங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னாங்க? ஏன்னா சாமி நம்மளை பின்னாடியே காத்துக்கிட்டு இருக்காதங்க. அதே போல எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கு. அதே போல எல்லாருக்கும் குலசாமின்னு உண்மையிலேயே முக்கியமா இருக்கு. ஏன் பெரியவங்க சொன்னாங்க கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொல்லி வச்சாங்க? காரணம் என்ன? ஒரு கிராமம் ஒரு ஊருன்னு தான் பலதரப்பட்ட மக்கள் வசிப்பாங்க. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒற்றுமையின்மை, பகைமை உணர்வு, சண்டை சச்சரவு, மனக்கசப்பு எல்லாமே கிராமத்தில் ஒன்று கூடி இருக்கும். ஆனால் என்னதான் பட்டிக்கிட்டாலும் சரி, சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, இப்பேற்பட்ட கோவில் விழா நடக்கும் பொழுது அந்த பகைமையெல்லாம் மறந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒற்றுமை ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க. அதுக்கு தான் பெரியவங்க மூத்தவங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு என்று சொல்லி வைத்தார்கள். அதே போல் எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம்னு இருக்குது. இஷ்ட தெய்வம்னா காலையில் அந்த மடப்புறம் காளியம்மனை மனசில் நினச்சி இன்னைக்கு காலை பொழுது நல்ல பொழுது அப்படின்னு நினச்ச காரியம் நடக்கும்னு யார் செந்தில் முறிய வேண்டிக்கலாம். அதே போல் அந்த வளையங்குளம் கருப்புச்சாமியை நினச்சி தங்க என்ன செய்யலாம், நாளைக்கு நம்ம எடுக்கிற காரியம் சிறப்பாக இருக்கணும், காலை பொழுது நல்லா வெளியணும்னு அவர் வேண்டிக்கிறார். அதே போல் இருக்கிறவங்க எல்லாரும் முருகனையோ விநாயக பெருமானையோ அந்த முத்துமாரியோ கருப்புச்சாமியை நினச்சி நம்ம எடுக்கிற காரியம் இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது அப்படியே எல்லாரும் காலையில் ஒரு இஷ்டப்பட்டு ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்குருவோம். அது இஷ்ட தெய்வம். ஆனால் குலசாமியும் சாமி தான், இதுவும் சாமி தான். என்ன காரணம்? ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு ருதுவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நம்ம வீட்டில் நடந்துட்டாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம இஷ்டப்பட்டு கும்புற இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டுக்கிட்ட வராது. ஆனால் குலசாமி மட்டும் நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு ருதுவாயிட்டாலும் சரி, ஒரு கெட்ட காரியம் நம்ம வீட்டில் நடந்துட்டாலும் சரி, அந்த 30 நாள் 60 நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம குடும்பத்தை காப்பதான் குலதெய்வம். அப்பேற்பட்ட குலசாமியை வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்ம கும்பிடணும். எப்போ கும்பிடணும்? சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய நன்னாள் தொடங்கினா போதும். அன்று முதல் 7 நாளைக்குள்ள எந்த ஊரில் போய் நம்ம வாழ்வாரத்துக்கு வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊருக்கு வந்து உற்றார் உறவினர்கள் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம குலசாமியை கும்பிட்டோம்னா அந்த ஆண்டு முழுவதும் நம் குடும்பத்தை காப்பது என்பது கோவில் தலவரலாறு. அப்பேற்பட்ட தன்மையில் நீங்கள் அனைவரும் வருஷத்துக்கு ஒரு முறை குலசாமியை கும்பிட்டு சிறப்பு அடைய வேண்டும் என்ற தன்மையில் சிறப்பாக இருந்தாலும் இந்த இடத்தில் அந்த ஆதி பராசக்தி என்ன சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு கும்பாபிஷேகம், ஒரு கும்பாபிஷேகத்தை நடந்தது பெரிய ஒரு புதுமையான கோயிலை கட்டி சிறப்பான முறையில் அழகிநல்லூரில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பழமையாக ஒரு கோயில் ஊரில் இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் நடத்தணும். ஆனால் புதிதாக கோயிலை கட்டினா கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடத்தணும்ல. எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தினப்ப ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடத்தணும். ஏன்? அந்த 12 ஆண்டுக்கு தான் அந்த கோயிலுடைய இறை சக்தி அங்கே இருக்குது. மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சால் தான் அந்த கோயிலுடைய சக்தி வரும். காரணம் என்ன? ஒரு கோயில் இருந்தால் கொடிமரம்னு ஒன்று இருக்கும் அந்த கோயிலில், அதில் 3 ஆண்டு. அதே போல் கோயிலில் பள்ளிப்பீடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க சிறுசா, அதில் 3 ஆண்டு. 2 6 உள்ள கோயில் கருவறை, அதில் 3 ஆண்டு. 3 9. அதே போல் மேலே கோயில் கலசம், அதில் 3 ஆண்டு. 4 12 ஆண்டுக்கு தான் அந்த கோயிலுடைய இறை சக்தி அங்கே இருக்கும். மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சாதான் அந்த கோயிலுடைய சக்தி மீண்டும் வரும் என்பதற்காகத்தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடத்தணும். இப்போ சிறப்பும் இந்த தன்மையில் பெருமையாக ஒரு நல்ல கும்பாபிஷேகத்தை அழகியநல்லூரில் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் எத்தனாம் தேதி நடக்கிறது என்பது சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கு எல்லாருமே எப்படி ஒளிபெருக்கி மூலமும் அந்த இதை சொல்லமுல்ல அட்டம் மூலமும் சொல்லி தெரிவித்து எல்லாருக்கும் விருந்தாடி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதே போல் ஒளிபெருக்கி உரிமையாளர் சொல்லி வண்ண விளக்குகள் அலங்காரம் செஞ்சு சிறப்பாக கோயிலுடைய பரிமாற்றம் எல்லாமே ஒளிவழி அமைச்சு எல்லாம் சிறப்பு செய்ய சொல்லி முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அதே போன்று இன்னும் ஒன்று நடக்குது. அன்னதானத்துக்கு சமயக்காரோட சொல்லி அன்னதான ஏற்பாடு எல்லாமே சிறப்பாக முன்கூட்டியே எல்லாம் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் சொல்லி நடத்திடுவாங்க. அதே போல் அந்தணர்கள் ஐயர்கிட்ட சொல்லி யாகசாலை அமைச்சு அந்த யாகசாலையை சிறப்பாக எல்லாம் முடித்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி கும்பத்தில் தண்ணி ஊற்றணும். ஆனால் சிறப்பும் தல்வில யாகத்தில் தண்ணி ஊற்றும் பொழுது பல்வகை யாகம் செய்வாங்க. புத்திர காமஸ் யாகம், அதே போல் பிரம்ம யாகம், தேவ யாகம் என்று சொல்லக்கூடிய பல யாகங்கள் நடத்தி முடிப்பாங்க. எல்லா யாகங்கள் நடத்தி கடைசியில் இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் கோயில் கலசத்தில் கும்பாபிஷேகத்தை முடிஞ்சு தண்ணி ஊற்றணும். புனித நீர் ஊற்றும் பொழுது மேலே கருட பகவான் ஒன்று பறக்கணும். அப்போ தான் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்துச்சுன்னு அப்போ ஐதீக மனசு ஒப்புக்கொள்ளும் இறைவனுடைய பக்தர் உள்ளவங்களுக்கு. அப்போ எல்லாருக்கும் ஐயருக்கு சொல்லி விடுறீங்க, மைசெட்டுக்காரருக்கு சொல்லி விட்டாச்சு, ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. மேலே கருட பகவான் தண்ணி ஊற்றும் பொழுது நீ இத்தனை மணிக்கு ஊற்றுறோம்னு யாருக்காவது சொல்லி விடுறீங்களா? அது எப்படி வருது? இந்த யாகசாலையில் இன்னைக்கு சிவனுக்கு வாகனம் எது? காளை மாடுன்னு சொல்லுவோம். அதே பிரம்மனுக்கு அன்னப்பச்சி. அதே போல் மகாவிஷ்ணுக்கு என்ன வாகனம்? கருட வாகனம். அப்பேற்பட்ட உலகத்தில் கெட்டதை அழிக்கிறது சிவன், படைக்கிறது பிரம்மன்.
அதே போல் உலகத்தை காக்கிறது மகாவிஷ்ணு. அப்போ பரந்தாமன் உடைய வாகனம் கருட வாகனம். அப்போ இந்த யாகசாலையில் என்ன செய்கிறாங்க, பல்வகை யாகம் நடத்தும் பொழுது அந்த யாகத்தில் பல சித்துக்கள் நிறைந்த மருந்து என்று சொல்லக்கூடிய பொருளை பயன்படுத்தி அந்த யாகசாலையை நிறைவு செய்கிறாங்க. அப்பொழுது அந்த சித்துக்களுடைய சுவாசத்தை சுவாசிக்கும் தன்மை எதுக்கு இருக்குது, அந்த கருட பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த கும்பத்தில் தண்ணி விட்டுறதுக்கு முன்பாக அந்த யாகசாலை நடத்த யாகத்தை கண்டு அந்த கருட யாகமாவது கும்பத்தில் தண்ணி ஊற்றும் பொழுது வட்டமிட்டு அந்த மகாவிஷ்ணுடைய நேரடி அருளை அந்த விழாவுக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு சிறப்படைய அன்னைக்கு அருள் செய்கிறாங்க. அதுபோல தான் சிறப்பு மிகுந்த அன்னைக்கு கும்பத்தில் தண்ணி ஊற்றும் பொழுது மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடம் வளமிட்டு சிறப்பான கும்பாபிஷேகத்தை முடித்து இன்னைக்கு பெரும்படியும் நடத்திட்டாங்க. சரி, கும்பாபிஷேகத்தை முடிச்சாச்சு. இன்னும் 48 நாள் கழித்து ஒரு மண்டல பூசை நடத்தணும். ஏயா அதை ஒன்று 38 நாள் நடத்தினானயா, ஏன் ஒரு 58 நாள் நடத்தினான, ஏன் 48வது நாள் ஒரு மண்டல பூசை நடத்தணும்? இப்போ ராசிகள் எத்தனை? 12. என்ன? மேசம், ரிஷபம், மிதுனம், கவடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி. இப்போ ராசிகள் 12. அதே போல் இன்னும் ஒன்று இருக்குது, 12க்கு ரொம்ப பெருமை இருக்குது. சைவகந்தி மலர் பூப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. சபைகளில் சிறந்த சபை இந்திர சபை. இந்திர சபை கூடுவது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அதே போல் குறிஞ்சி பூ பூப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? தமிழகத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்படைகிற ஒரு நிகழ்ச்சி அது. கும்பகோணம் மகா விழா நடப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ ராசிகள் 12. அதே போல் கிரகங்கள் எத்தனை? 9. என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 நவக்கிரகங்கள். அதே 9 நவரத்னங்கள் சொல்லுவோம். நவரத்னம் என்ன? கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகத, மாணிக்கம், முத்து, வைரம் 9 நவரத்தினங்கள். அதே போல கிராமத்தில் நவதானியம் 9 சொல்லுவோம். அப்போ நவதானியம் 9 என்ன? உளுந்து, எள்ளு, கொள்ளு, கடலை, சாமை, திணை, துவரை, பயறு, நெல்லி என்று சொல்லக்கூடிய நவதானியம் 9. அப்போ ராசிகள் 9. அதே போல் நட்சத்திரங்கள் எத்தனை? 27. என்ன? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருகசிரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லி 27 நட்சத்திரம். அப்போ 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகத்தை மொத்தமாக கூட்டினான வரும் 48 வரும். அதனால தான் 9 நவக்கிரகங்கள் சாட்சியாக, அதே போல் 9 நவக்கிரகங்கள் சாட்சியாக, 12 ராசிகள் சாட்சியாக, 27 நட்சத்திரங்கள் சாட்சியாக தான் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்த உடனே 48 நாள் கழித்து ஒரு மண்டல பூசை நடத்துகிறாங்க. இதுதான் காரணம். அப்பேற்பட்ட விழா, பெருமை காண்கிற விழா இந்த ஊரில் இருக்குது. இருந்தாலும் அந்த அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் போது அந்த ஆதி பராசக்தியை இந்த இடத்தில் எவ்வாறு தொழலாம் என்று பார்க்கும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி, இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், என்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய்,
ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. போற்ற வைத்து புகழ் காற்ற வைத்து அறிவூற்றினோடு உயராற்றல் தந்தன்னை, அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனன் அருளும் தமிழும் திகழும் கடலன, கற்றவரும் கொற்றவரும் முற்றுமை அறிந்தவரும் இத்தனை கொப்புகள் விடும் நினைவை தந்தவர், உற்றார் சுற்றம் உறவினர் காலை சேனை படையுடை வேந்தர், மற்றும் பட்டை நீக்கிய ஞானி பலரும் புகழ்கிற ஆக்கிய பாடி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலே நீ உணர வைத்தாய் நீயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அப்பேற்பட்ட அன்னை ஆதி பராசக்தியை தூய்த்தாலும் தாய் நாடு தாய் மொழிக்கு எத்தனை கவிஞர்கள் சிறப்பு கொடுத்து பாருங்க. ஆனா தந்தையர் நாட்டுக்கு ஒருத்தன் பாருங்க, அவ யாரு? அவன் தான் இருநான்குபுரத்துக்காரன். இருநான்கு என்ன? 8. 8ஆவது பாரதியாகப்பட்டவன். எங்கள் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே இன்ப சக்தி பிறக்குது மூச்சிலே. தந்தையர் நாட்டுக்கு பாருங்க. ஏன் தாய் நாடுன்னு வச்சாங்க? ஏன் தந்தையர் நாடுன்னு வச்சிருக்கலாமே? காரணம் என்ன? ஒரு குழந்தையை பெற்ற தாயாமல் ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். கடைசி காலங்களில் தாய் தந்தையர்களை ஒரு குழந்தைகளாக பாவித்து நல்ல உணவளித்து அன்பு அரவணைப்போடு பார்த்து கொள்வது நம்ம தலையான கடமையாக இந்த உலகத்தில். அதான் மூலப்பொருள். அதுபோல் இன்னைக்கு இருக்கு, பெற்ற தந்தை போயிட்டா என்ன போச்சு? அறிவு போச்சு. கூட பிறந்த சகோதரன் போனால் வீரம் போச்சு. அதே போல் பெற்ற தாய் போயிட்டா அறுசுவை உணவு போச்சு. ஆனால் கட்டிய மனைவி போயிட்டா அந்த உலகத்தில் சகலம் போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பெண் இந்த பூமியில் இருந்தாலும் 4 ஆம்பளை வேணும். அதே போல் இறந்து போனாலும் ஒரு பெண்ணுக்கு 4 ஆம்பளை வேணும். இருந்தால் 4 ஆம்பளை யாரு? பெற்ற தகப்பெண் ஒருத்தர் வேணும். 2வது கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு ஒருத்தர் வேணும். 3 கட்டுன புருஷன் ஒருத்தர் வேணும். 4 பெறுகிற பிள்ளைன்னு ஒன்று வேணும். ஒரு பெண் இருந்தால் 4 ஆம்பளை. இறந்து போனால் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 4 ஆம்பளை வேணும். அதே போல் இன்னும் ஒன்று இருக்குது. எப்படின்னா, தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தேன் வள்ளுவேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஈன்ற பொழுது பெருதுவுக்கும் தன்மனை சான்றோன் என கேட்ட தாயின்னு தான் முடித்தேன். காரணம் என்ன? தாய்க்கு தான் வள்ளுவன் முதலிடம் கொடுத்தேன். ஈன்ற பொழுதில் பெருதுவுக்கும் தன்மனை சான்றோன் என கேட்ட தாயின் என்ன? ஒரு தாய் கருவுற்று 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தைய சூப்பிரசவமாக பெற்றுட்டா, ஏமா உனக்கு சூப்பிரசவமாக குழந்தை பிறந்துருச்சுன்னு அவங்ககிட்ட சொல்லும் பொழுது சந்தோஷப்படுவாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்ச உடனே உனக்கு ஆம்பளை பிள்ளை ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா அதை விட கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்களாம். இது ரெண்டையும் காட்டிலும் அந்த குழந்தை கொஞ்சம் பெரியவன் அப்படி வந்து இப்படி ஊரில் போகும்போது பெரியவங்க பார்த்துட்டு இப்போ ஏற்பட்ட நல்ல பையனா பண்புள்ள பையனா இருக்கான்னு அவங்க அம்மாட்ட சொல்லும் பொழுது அந்த இரு சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷம் பெருசாக சந்தோஷப்படுவாங்களாம். அப்பேற்பட்ட தன்மையில் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தா. அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஔவையார் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. அதே போல் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பரசுராமரும் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. அதான் எப்படின்னா, பூமியின் தாய் ஒன்றா சொன்னாங்க. உண்ண கொடுப்பது பூமி, உறங்க கொடுப்பது பூமி, உடுத்த கொடுப்பது இந்த பூமி தான். அதே போல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதுக்கு பொண்ண பொருள் பார்த்தோம்னா, பூமியின் தாய் ஒன்றா சொன்னாங்க. இந்த பூமியில் என்ன செஞ்சால், அன்னைக்கு நம்ம உழவு மாடை வச்சு உழுது பயிர் செஞ்சு அதில் உணவு எடுத்து நம்ம வாழ்ந்து முடித்தோம். இன்றைக்கி டிராக்டரை வச்சு உழுகுறோம். அதே போல் தான் ஒரு தாய் 10 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளை பெற்ற சுவடு அடிவகத்தில் நடக்கும். 10 பிள்ளையை பெற்றுட்டாலும் என்ன செய்வாங்க? தன்னை வருத்திக்கிட்டு அந்த பிள்ளையுடைய உயர்வுக்காக கஷ்டப்பட்டு தாய் வளர்ப்பாங்க. அதே போல் 10 வயசில் ஒரு பையன் வேலைக்கு போனான்னா பெத்த தகப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல் 60 வயசில் ஒரு அப்பா வேலைக்கு போனால் பெத்த பிள்ளை தருதலையாக போச்சுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு 5 வயசில் உங்கள் அப்பா எப்படிப்பான்னு கேட்டால், எங்கள் அப்பா சூப்பர் அப்பா 5 வயசில். 10 வயசில் உங்கள் அப்பா அப்படியப்பா, எங்கள் அப்பா நல்லப்பா. எத்தனை வயசில்? 10 வயசில். 15 வயசில் உங்கள் அப்பா அப்படியப்பா, எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா எப்படி தான் அந்த ஆளோட குடும்பம் நடத்ததோ. எத்தனை வயசில்? 15 வயசில். 25 வயசில் உங்கள் அப்பா அப்படிப்பா, யாரை பற்றினாலும் பேசி எங்கள் அப்பனை பற்றி என்கிட்ட பேசாத. எத்தனை வயசில்? 25 வயசில். 35 வயசில் உங்கள் அப்பா அப்படிப்பா,
என் பொண்டாட்டி என் மாமியாலும் எங்கள் அப்பையும் கூட பேசக்கூடாதுட்டாங்க. எங்கள் அப்பையும் பேச்ச விட்டுருங்க. எத்தனை வயசுல? 35 வயசுல. 45 வயசுல உங்கள் அப்பா அப்படிப்பா. அப்போ தான் சொல்லுவேன், எங்கள் அப்பா அந்த அருமையிலையும் கஷ்டப்பட்டு எங்களை வாழ வச்ச தெய்வம். எத்தனை வயசுல? 45 வயசுல. காரணம் என்ன? அப்போ அவனும் திருமணம் முடிச்சு அவனும் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைய பெற்று வச்சிருக்கான். அப்போ தான் தெரியுது. காரணம் என்ன? ஒரு தகப்பனை இந்த பூலோகத்தில் ஒரு தகப்பனை ஒரு மயம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கலியுகத்தில் 45 வருஷம் ஆகுது. அப்பேற்பட்ட தன்மையில் அதுக்காக வேண்டி பெற்ற தகப்பன் தாய் வளர்ந்தாலும் சரி, தாய் என்னதான் வளர்த்தாலும் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தகப்பனுடைய கைரேக தேயிற அளவுக்கு உழைச்சிருப்பார். பெற்ற தகப்பனும் குறைவாக இருந்திருக்க மாட்டாங்க. அதே போல் ஒருத்தன் பந்த காலை போடணும்னா சொந்த காலில் நிற்கணும். அப்பா வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிச்சு வச்சு பொண்டாட்டி கஞ்சி ஊற்ற முடியுமா? முடியாது. அந்த முறையில் பெற்ற தாய்க்கு இந்த இடத்துல முதலிடம் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட தாயை இந்த இடத்தில் வணங்கலாம் என்று இடத்தில் பார்க்கும் பொழுது 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்கும் தான் சேதம் இல்லை. கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல. கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல. தாயின் மடியிலதான் என்றைக்குமே துன்பம் இல்ல. என் தாய் மனசு வெள்ள, அதில் நான் வளர்ந்த முள்ள. என் தாயாலதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்டே சாமி சாமி. பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. செங்கரும்ப நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சே. பூவுக்குந்தா வாசம் உண்டு, சாமிக்குத்தா வீடு ரெண்டு. கல்லையும் பாழா நீ நினைச்ச, உள்ளையும் பூவா நீ முடிச்ச. போனதெல்லாம் போகட்டுங்க, யாரும் இங்கே ராமன் இல்லை. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆராதிது, சொன்னால் துயர் தீராது. அப்பே யாரு அம்மா யாரு நானும் பார்க்கலே. கண்ணீரத்தான் கண்டே நம்ம தாய்ப்பால் பார்க்கல. பொறக்கு குழந்தைக்கெல்லாம் பட்டு தொட்டிதான், எனக்கு தொட்டில் என்னவோ குப்பை தொட்டிதான். அப்பே யாரு அம்மா யாரு நானும் பார்க்கலே. உனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உனக்கென வாழ்வதில் உண்டாகும் சந்தோஷம் பெரிவென வாழ்ந்திருப்பேன். பெத்து எடுத்தவதா என்னை வித்து வட்டிய கட்டி புட்டா. பெத்த கடனுக்குத்தான் என்னை வித்து வட்டிய கட்டி புட்டா. பெத்தவ மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு. இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போனவில்லாச்சு. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து முட்டி வளர்த்த
அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மாவு பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆள்காட்டி விரல புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாளம் கூட குடிச்சு சோறு பொங்கி கொடுத்த ஆள்காட்டி விரல புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த அன்னாளம் கூட குடிச்சு சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுபாடு சேர்த்து வச்சு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே பதறி நிப்ப அம்மா 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 கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே பதறி நிப்ப காய்ச்ச வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்சு என் புள்ள கலக்கரண்டு 8 ஊரு சொல்லி வச்சு தாழிய வித்து கூட தாய என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மா உன்னை பாட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாட திருநீரும் சும்மா ஓன் காலடி மண்ணுக்கு முன்னாட திருநீரும் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மாவு பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிவாழ வாக்கப்பட்ட ஒவ்வொரு உயர கொடுமைய தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிவாழ வாக்கப்பட்ட ஒவ்வொரு உயர கொடுமைய தாங்கி புட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடலும் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாழ்வு புட்ட பட்ட துப்ப போதுன்னா பாதியிலே உசுர விட்ட அம்மா 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 பட்ட துப்ப போதுன்னா பாதியிலே உசுர விட்டு பட்டு மெத்த வாங்க நினைச்சு பச்சை மூங்கி வெட்ட வச்சு ஆறார பாடுற வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மகன் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாட எல்லாமே சும்மா ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ அப்பேற்பட்ட தாயை வணங்கினாலும் இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றது. சரி, கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அந்த முறையில் சிறப்பாக தாயை வணங்கினாலும்
எப்படின்னா அந்த பூமிங்கிறது உலகம் இறைவனின் சந்தை மடம். அங்கு வருவோரும் போவோரும் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி இறந்துட்டு போறான். இன்னைக்கு உண்மையிலேயே சிறப்பு மிகுந்த இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மறந்திருந்தாலும் பக்க மேளம் என்பது இன்னைக்கு உயிரோட்டம். இன்னைக்கு வந்திருக்கிறது 9 பேர்னு சொன்னோம். மாதா பிதா குருதெய்வம் எத்தனை பேரு? 4 பேர். அந்த 4 பேர் நீங்க. அப்ப இங்க 4 மாதா பிதா குருதெய்வம், அங்க இருக்கிற 5. அந்த 5க்குள்ளதான் அந்த 5 தான் இந்த 4க்குள்ள அடக்கம். அதே போல சாமதான பேத தண்டம்ங்கிறது எத்தனை? 4 முக்கியமான காணம் அது. அப்பேற்பட்ட சாமதான பேத தண்டம் அந்த 4 பேர். அப்ப இந்த 4க்குள்ளதான் உள்ள அடக்கிற 5 அடக்கம். அதே போல அக்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், எத்தனை பேர்? அக்பரர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். அது மாதிரி நீங்க 4 பேர். இந்த 4க்குள்ளதான் இங்க இருக்கிற 5 நடக்கும். அதே போல இன்று மாந்தோப்பி என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராமத்தில் SP செந்தில் முருகன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் தலைமையில் சின்ன காமன்பட்டியை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த அன்புக்குரிய பாசமுகு சரவணன் அவருடைய இடி முழக்கத்தில் தங்கம் என்ற, இன்னைக்கு எத்தனையோ ஆல்ரவுண்டுக்காரங்க இருந்தாலும் தனக்கென்று ஒரு இடத்தை எப்பொழுதும் ஒரு வாத்தியார்த்தனம் பண்ணுறதுக்கு முழு தகுதியோடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டு இப்படி தான் வாசிக்கணுங்கிற முறையில் ஒரு சிறப்பான பல மாணவர்கள் உருவாக்கி சிறப்பு செய்கின்ற தங்கம் அவர்களுக்கும், அதே போன்று செல்வம், இன்னைக்கு குறிப்பில் ஒரு தாளத்தில் நீங்கள் தான் முதலிடம். அப்பேற்பட்ட செல்வம், ஆமாம், சிரிப்பான பக்கமேளம், சிறப்பான பக்கமேளம், அப்பேற்பட்ட சிறப்பான பக்கமேளம் அமைத்து சிறப்பு செய்த மருந்துக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பாக இருந்தாலும் இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலைக்கோணமாக காட்சியளிக்கின்றது தேவோலகத்தில் கற்பகச்சோலை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா தம்பி 3லேயே வந்தோன்னு கேட்டார். இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டா 3ல தான் கிடக்கு. எங்க 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அப்ப உலகமே 3ல தான் முடிய இருக்கு. உலகமே தண்ணிக்குள்ள தான் கிடக்கு. ஏன் இந்தியாவை எடுத்துக்கிட்டா அது 3க்குள்ள தான் நடக்கு. 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதி. அதே போல தண்ணி 3 தண்ணி இருக்கு. நீங்க ஒரு தண்ணியிலே தர்றீங்க. எங்க 3 தண்ணி? தாவத்தை தீர்ப்பது ஒரு தண்ணி, தோஷத்தை தீர்ப்பது தீர்த்தம்ங்கிற ஒரு தண்ணி, இந்த மோகங்கிறது ஊடமாட கலந்து அடிக்கிறது அது ஒரு தண்ணி. அதே போல என்ன ஒன்று இருக்கு? சங்கு. மனிதர்களுக்கு எத்தனை சங்கு? 3 சங்கு. பெண்களுக்கு 4 சங்கு, ஒரு சங்கு கூடிருச்சு. அது எப்படி? அன்னைக்கு மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டா பஞ்சபாண்டவர்களை சங்கோட தெரிஞ்சிருக்காங்க. அன்னைக்கு தருமன் கையில் ஒரு சங்கு வச்சிருந்தாங்க. என்ன சங்கு? ஆனந்த விஜயம். அதே போல பீமன் கையில் ஒரு சங்கு இருந்துச்சு. எது? தேவதத்தம். அதே போல அர்ச்சுனன் கையில் ஒரு சங்கு இருந்துச்சு, பவுண்ட்ரம் என்ற சங்கு. அதே போல நகுலன் சகாதேவன்ட்ட ஒரு சங்கு, 2 பேர் என்ன சங்கு? சுகோசம், புஷ்பகம்னு ஒரு சங்கு இருந்துச்சு. அதே போல அந்த மகாபாரதத்தின் கதாநாயகன் கிருஷ்ணன் இருந்த சங்கு என்ன? பஞ்ச சன்னியம்ங்கிற சங்கு இருந்துச்சு. அதே போல் உலகத்தில் சங்கு எத்தனையோ சங்கு இருந்தாலும் ஆண்களுக்கு நம்ம பூமியில் 3 சங்கு, பெண்களுக்கு ஒரு சங்கு கூடிருச்சு. எப்படின்னா ஆண்களுக்கு 3 சங்குன்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே கிராமத்தில் சேனப்பால்னு வச்சு ஊற்றுவான். சின்ன சங்கு ஒரு சங்கு. 2வது சங்கு கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிச்சு ஊர் சாமியை கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சி போவாங்க. 2 சங்கு. இறுதியில் ஒரு சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கை நம்மளே கேட்க முடியாது. 3வது சங்கு. இது என்ன? ஆண்களுக்கு 3 சங்கு, பெண்களுக்கு 4 சங்குனா, பெண்களுக்குன்னா ஒரு சங்கு. எப்படி கூட வந்துச்சு? எப்படின்னா இந்த பருவமடை வயசுக்கு வருவாங்க, அப்போ அவங்களுக்கு பூப்புனித நீராட்டல்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அப்போ ஒரு சங்கு ஊதுவாங்க. ஒரு சங்கு கூடிடுது. பெண்களுக்கு 4 சங்கு. ஆமா. அதே போல எப்படின்னா ஆலயம் என்பது 3: வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம். வித்தியாலயம் மாணவர் படிக்கக்கூடிய கல்விச்சாலை, மடாலயம் முனிவர்கள் ரிஷிகள் இருக்கக்கூடியது, தேவாலயம் நம்ம கும்புற கோவில். அதில் 3லே போய்கிட்டு தான் அந்த 3 ஞாபகம் வருதுனால 3 விட்டுட்டு 2க்கு போயிடுவான். நாளி 2, வாரம் 2, வருஷம் 2 வகுத்து வச்சா. நாளி 2 என்ன? காலை மாலை கடன் கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதன் 2 தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சுகத்தில் கூடுறது. மாதத்துக்கு 2 நாள் தான் அந்த காலத்தில் ஒரு ஓலைச்சுவடில் இருக்க மாதிரி வச்சாங்க. இப்போ நடக்காது. வருஷம் 2, வருஷத்துக்கு 2 என்ன? வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டா. அன்றைய கிருதயாகத்தில் மனுஷன் 300 வயது வாழ்ந்திருக்கான். திருதயாகத்தில் மனுஷன் 200 வயது வாழ்ந்திருக்கான். வரலாறு சொல்லுது. இன்னைக்கு கலியுகம் 50 வயசுக்கு மேலே இளைஞர்களுடைய தேகமெல்லாம் கெட்டு போச்சு. காரணம் என்ன? நம்ம உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. என்ன? ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, பவுண்ட்ரான், வாயில் வர முடியாத பல அந்த உணவு கெமிக்கல் கலந்ததை வாங்கி சாயந்தரம் திண்டு விட்டு சாப்பிடாம கொள்ளாமல் இளைஞருடைய தேகமெல்லாம் கெட்டு போச்சு. அன்னைக்கு தெரியும் ஐயா, பெரியவங்களுக்கு தெரியும், மூத்தவங்களுக்கு தெரியும். அப்பத்தான் 7 மணிக்கு ஐயாவுக்கு கட்டில் சோறை போட்டு வச்சு அந்த காலத்தில் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே ஓடும். போய் என்ன செய்யும்? வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஐயாவுக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு ஐயாவுக்கு 7 மணிக்கு அப்பத்தான் சோறில் தட்டில் போட்டு வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகும். போய் என்ன செய்யும்? இவ்வளோ மாத்திரை எழுதிட்டு வரும். காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷர்னு வந்துருச்சு. அன்னைக்கு அப்பத்தான் ஐயா வேலைக்கு போனால் வாசல் எழுதி வந்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடும் வாசல் எழுதி போய் வழி அனுப்பி வச்சுச்சு. அன்னைக்கு போயிட்டு வாங்க அன்பு காதல். இன்னைக்கு சில நாட்களில் போயிட்டாரு வாங்க, இது அவசர காதலாக போச்சு. 20 இளமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல். காலக்கணக்கு முடிஞ்சாலும் 5 அவசரம், 10 பதட்டம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 இந்த வண்டியெல்லாம் ஓடாது ஓட்டம் அந்த காலத்தில். இருந்தாலும் எப்படின்னா 35 50 தாண்டாது அந்த மாதிரி போயிருச்சு. காரணம் அதே போல பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் தான்
புருஷனுடைய ஆயில கூட்டி தருமா. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி நம்ம புருஷன் அரசன் நினைச்சிட்டா நீ அரசி, நம்ம புருஷன் மகாராஜன் ஒரு பொண்டாட்டி நினைச்சிட்டா நீ மகாராணி, நம்ம புருஷன் இளவரசன் அப்படின்னு நினைச்சிட்டா நீ இளவரசி. அதே போல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது மாமனாரை தகப்பனாகவும் மாமியாளை தாயாகவும் கொழுந்தனாரை சகோதரத்து உண்மை உழைப்பு விசுவாச அர்ப்பணிப்போட போயிட்டான்னா அந்த குடும்பம் அந்த ஊர்லேயே சுபிட்சம் பெறும்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு பெண்ணு என்ன செய்யணும், பிறந்த வீட்டு பெருமையை போய் புருஷ வீட்டில் பேசக்கூடாது, புருஷ வீட்டுடைய வறுமையை போய் பிறந்த வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம்பதியை நடப்பவன் மாமனிதன், வரலாற்றை படிப்பவன் மனிதன், வரலாற்றை படைப்பவன் மாமனிதன் சொன்னாங்க. அதுபோல தான் விட்டு கொடுப்பவன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் எப்படின்னா தூங்கும் போது வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு. அதே போல் பிறப்பு என்பது இந்த பூமியில் சரித்திரம் இல்லை சம்பவம், ஆனால் இறக்குறது ஒரு சரித்திரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் ஒரு பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டுக்கிட்டா என்ன ஆகுறதா பேசுவாங்க, இப்போ 2 பேருக்கும் கிரகம் சரியில்லை சரணா அப்படின்னு பேசிக்கிறோம். கிரகமாக சரியில்லை, 2 மனங்கள் சரியில்லை. அதுபோல் விட்டு கொடுத்து 2 பேரும் பேசிக்கிட்டா ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்தலாம். அந்த முறையில் இறைவனால் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் ஜெயிக்கிறது யாரு, இந்த மண்ணு தான் ஜெயிக்குது. எப்படின்னா மண் இந்த காரியாவட்டி பக்கத்தில் 68 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். யார் சொன்னது, பூமியை பார்த்து சொல்கிறேன். ஒருத்தன் வாங்கி போட்டிருக்கீங்களா? வாங்கி போட்டிருக்கேன். நாங்களாம் இன்னுமே வாங்கிருக்கலாம், வாங்கினதோட போதும். எப்படின்னா இந்த வாங்கியிருக்கலாம், ரொம்ப வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் வேணாம், இருக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சு சிறக்க வாழ்ந்து முடியும். இப்படி சொல்ற ஆளுங்க சொல்லுங்க. எப்படி காரியாவட்டி பக்கம்? காரியாவட்டி பக்கம் 68 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன்னு ஒருத்தன் சொன்னேன் பூமியை பார்த்து. சரி. அதே போல இந்த இருக்கிற அங்கிட்டு பக்கத்துல அங்கிட்டு உங்க விருதுநகர் இருக்கு. அதை விட இப்ப ரொம்ப போறது இங்க அவங்க வளையங்குளம் ஏரியா தான் ரொம்ப போகுதான். ஆமா, அங்கிட்டு ஒரு 38 ஏக்கரை ஒருத்தன் வாங்கி போட்டிருக்கான்னு ஒருத்தன் பார்த்து சொன்னேன் பூமியை பார்த்து விசாரிச்சிருக்காங்க. ஆமா, என்னைய பார்த்து நீ வாங்கியிருக்கியான்னு பூமி சொல்லிச்சா. அவனை என்னைய வாங்கியிருக்கியா, உன் தாத்தனையும் பாட்டி நான் தாண்டா வாங்கி உள்ள ஓட்டிருக்கேன், உங்க அப்பனை ஆத்தாவையும் நான் தான் வாங்கி உள்ள ஓட்டிருக்கேன், உனக்கு இன்னைக்கே நாளைக்கே அந்த பூமி பார்த்து அவனை கேட்டிருக்கு. அதே போல தூண்டி போட்டான், தூண்டி போட்டவனுக்கு மீன் கிடச்சிச்சு, மீனுக்கு புழு கிடச்சிச்சு, அந்த புழுவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ தான் புழு சொல்லிச்சான், இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போல இருந்துட்டு இந்த பூமிக்கு தான் வரப்போகிறேன், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்னுச்சேன். அதே போல் அந்த உலகத்தில் செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷன் இறந்து போயிட்டு அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்படின்னா இன்னைக்கு ஒருத்தன் போகிறாரு, ஊருக்கு தலைவராக இருந்தார், இருந்தவர் போகும்போது வீட்டு வாசல் அப்படி போயிட்டு இருக்காரு, செருப்பு அந்து போச்சு. ஏமா அந்து போச்சு செருப்பு, இந்த பக்கத்து வீட்டு தாவாரத்தில் வச்சுட்டு போகிறோம்னா அந்த அம்மா சொல்லுது நான் வச்சுட்டு போங்கன்னு சொல்லுது. ஆனால் போனவர் வீட்டுக்கு போனவர் திரும்ப ஆயினே ஒரு உடல் இறந்து போயிட்டார். திடீர்னு இறந்து போன பிணத்தை தூக்கிட்டு வராங்க, பிரேதத்தை தூக்கிட்டு வரும்பொழுது என்ன நடக்குது, காற்று மழையெல்லாம் பெய்யுது. அப்போ அதே செருப்பு வச்ச இடத்துல ஏமா இந்த பிரேதத்தை கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா பிரேதத்தை வைக்காதீங்க, இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சான். அப்போ அவர் போட்டு வந்த செருப்பை வைக்க சொன்ன இடத்துல இறந்து போன அந்த உடம்பை வைக்க விடலை. அப்போ இந்த செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த மனிதன் இறந்து போயிட்டு அந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. எவ்வளோதான் காரு பங்களா சொத்து சுகம் 500 ரூபாய் நகை எல்லாம் வச்சுருந்தாலும் பிரமனாகப்பட்டவன் 4 விஷயத்தை எல்லாரும் தலையில் எழுதி அடைச்சி வச்சிருக்கான். என்ன, நீ ஒன்று எந்த ஊரில் பிறக்கணும், நீ மனிதனாக பிறக்கணுமா மிருகமாக பிறக்கணுமா 2, 3 நீ ஏழையாக இருக்கணுமா பணக்காரனாக இருக்குமா 3, 4 நீ எத்தனை வருஷத்துக்கு வாழணும்னு எல்லாரும் தலையிலையும் பிரமை எழுதி அடைச்சி வச்சிருக்கேன். அதனால இந்த பூமியில் மண்ணின் மீது முதவே சொன்னதுல மனிதனுக்காதை, மனிதன் மீது மண்ணுக்காசை. இந்த மண்ணை ஒருத்தன் ஜெயிக்கிறது யாருன்னா விவசாயி தான் ஜெயிக்கிறான் போராடி. அப்பேற்பட்ட உலகத்தில் எல்லாரும் அன்பு பாராட்டி இந்த உலகத்தில் ஒற்றுமை என்பது நித்தம் இருக்கணும். அப்பேற்பட்ட பண்புகளை வளர்த்து சிறப்பான முறையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்து முடிக்கலாம் என்று சொன்னாலும் இடத்தை பார்க்கும் பொழுது பொது கருத்தை பேசிக்கிட்டு இருந்த காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றங்கிற முறையில் சிறப்பாக இருந்தாலும் ஏதாவது சத்தம் கேட்குதா என்று வினவி பார்க்கலாமா? கேட்டுச்சா? எப்ப கேட்டுதாயா? கொஞ்சம் மேடு, அது கொஞ்சம் பள்ளம் இருக்குல்ல. இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு. மிலிட்ரி தங்கப்பாண்டி அவர்கள் என்னை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பில் பெருமிடித்து அன்பு உள்ளத்திற்கு நன்றி நடிகள வணக்கம் சொல்லுங்கோ. அன்பு அன்னார் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்களது நாட கலை குடும்பத்தின் சார்பில் இசை கலைஞர் பெருமக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. அந்த ஊரில் இன்பம்னா துன்பம் இருக்கு, வரவுனா செலவு இருக்கு, மேடுனா பள்ள இருக்கு. செந்தில் இருக்கும்ல, மேடுனா பள்ள இருக்கும்ல. வாழ்க்கையில் செல்வம் உண்மையை சொல்லு, வாழ்க்கையில் எத்தனை மேடை பார்த்துருப்ப நீ? இப்ப இல்ல, வாழ்க்கையில மேடு பள்ளம் உண்டியா, மேட்டு புஞ்சிய உழுதவனு கட்டேன், மேடாமணிக்க தொட்டவனு கட்டேன், அன்னைக்கு தொட்டு கட்டேன் பத்மாசூரன், தொடாம கட்டேன் ராவணை, விட்டு கட்டேன் பாண்டு மண்ணே. இனிமே நம்ம எதையும் விடக்கூடாது, இனிமே பிடிச்சுக்கிறேன்னு. அதுபோல கிளி போல பொண்டாட்டி குரங்கு போல வப்பாட்டின்னு சொன்னேன். அது ஏன் அப்படி சொன்னாங்க? இப்ப முருகன் நான் சொல்றேன், ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளையா வச்சுக்கிறேன்.
வச்சுக்கிறணுமா? ஆமா, என்ன சொல்றீங்க? உண்மையிலே வச்சுக்கிறன்னு, ஆனா வச்சுக்கிற கூடாது. இது என்ன குழப்புறீங்க? வச்சுக்கிறலாமா? ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொம்பளையா வச்சுக்கிறணும்யா. சரி வச்சுக்கலாம்ன்றீங்க. ஆனா வச்சுக்கிற கூடாது. ஐயா வச்சுக்கிறலாமா கூடாதா? வச்சுக்கிறதுனா என்ன? திருமணம் முடிச்சு தாலி கட்ட பொண்டாட்டி இருக்கா பத்தியா, கட்டிய மனைவியை நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. ஓ, நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிறது. பிற மாதம் எட்டி பார்க்கறத வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல கிளி போல பொண்டாட்டி குரங்கு போல ஒப்பாட்டி சொன்னா பத்தியா. ஏன் அப்படி சொன்னாங்க? கிளி என்ன செய்யும்? கூண்டுக்குள்ள புருஷன் பேச்ச கட்டுப்பாட்டு, புருஷனுடைய அரவணைப்புல புருஷன் கூட இருக்கும். கிளி மாதிரி பொண்டாட்டி சொன்னதே சொல்லுமா? காணாமல் வேணதெல்லாம் கற்றாலும் கற்றோம் கோணாமல் வாய் திறக்க கூடாது, நானாமல் பேச்சுன்னு மறுமணி முதல்ல கீச்சு கிளி அம்மான்னு சொன்னா சொல்லு, அக்கான்னு சொன்னா சொல்லு. அதுபோல கட்டின பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்டு புருஷன் அரவணைப்புல அப்படியே இருப்பா. இது கிளி மாதிரி. இந்த குரங்கு ஒரு மரத்துல இருக்குமா முருகா? தப்பிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் பாத்திருக்கீங்களா? வப்பாட்டிக்கிற ஒருத்தன் இருக்காளா? அதுக்கு தான் ஒன்னு ரெண்டுங்கிற வாழ்க்கையில் இருக்கலாம். அதுக்கு உதாரணமே நீங்க தான் வாத்தியாரே. என்ன வாத்தியாரே எப்படி சொல்றீங்க? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசைங்கிற மூவாசை வெறுத்தவள்ள நானு. உங்களை பார்த்து நாங்களும் திருத்திட்டோம். அப்படியா? இருக்கட்டும், வாழ்க்கையில் நலமே பெருசு. அந்த முறையில் இன்பம்னா துன்பம் இருக்கு, மேடுனா பள்ள இருக்கு, இரவுனா பகல் இருக்கு. தானா வருவதென்ன? இளமையும் முதுமையும் தானா வந்துடும். நம்ம எப்படின்னா நம்மளுக்கு டை அடிச்சுக்கிறோம். நம்ம டை அடிச்சான்ன என்ன அடிச்சான்ன அந்த கணக்கு முடிஞ்சா போயிடும். அதே போல இன்பம் துன்பம் காத்துக்கிட்டு இருக்கு, இரவுனா பகல் இருக்கு. அதே போல் எல்லாருக்கும் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம எல்லாருமே இறந்து போவோம்னு தெரியும். நம்மளுக்கு தெரியாத விஷயம் யாருக்காவது இன்னைக்கு தான் இறந்து போகணும் தெரியாதா? தெரியாது. அதுபோல் ஆளோல சுமன்று இருந்த பெண்மகள் திணைப்படத்தில் பறைய உரட்டாலும் செவ்வரளி தோட்டத்தில் அந்த பெண்மகளை எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது, செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சேன், தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரபம் இல்லை, சுட்டு முட்டு பார்க்கையிலே துடிக்கும் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சே மனசு. ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நடையிலே பசிக்குது மனசினிலே. ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நடையிலே பசிக்குது மனசினிலே. நம்ம பார்க்கையிலே போதையும் தீரவில்லை. அண்டமே என்னமோ சொல்ல நினைச்சே, என்னப்பட்டது சொல்ல மறந்தே, ஆசையே சொல்ல நினைச்சே சொல்லாமல் நான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்னு நினைச்சே, தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஐலேசா ஐலேசா ஓருக ஓருக ஐலேசா ஐலேசா ஓருக ஓருக ஆறு அளவோ யாரம்மா, ஆசை அது தேயானம்மா, பாடப்பட்டு நின்னானம்மா வாசம் பட்ட பூவாட்டம், மலரில செண்டாட்டம் மனசில கொண்டாட்டம். ஆறு அளவோ யாரம்மா, ஆசை அது தேயானம்மா. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்தில பழம் இருந்தா சொந்தத்திலும் இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்தில பழம் இருந்தா சொந்தத்திலும் இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னமோ சொல்ல நினைச்சே, என்னப்பட்டது சொல்ல
பெண்மகளை திரைப்படத்தில் ஒப்பிட்டாலும் அன்புக்குரிய இந்த எப்படின்னா அன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து அந்த காலேஜில் படிக்கிறது அருதி முதல் வருஷம் சேர்ந்த தொட்டிக்கு நாடகம் எங்கடா நடக்குதுன்னு நல்ல சைக்கிள் டயரில் தீயை கொளுத்திக்கிட்டு 10 பேரை சேர்த்துக்கிட்டு நாடகம் பார்க்க போனோம். ஏன்னா அடுத்த வருஷம் இந்த நாடகத்தை பார்க்க முடியாது. அப்படியே நினைப்போம், நாடகம் வண்டி பவுடர் போட்டு அடிச்சுட்டு போகும்போது அப்படியே எனக்கு முகமே வாடிருது, என் மனசுக்குள்ளே ஓடினது. காலையில் பவுடர் அடிச்சுட்டு நம்ம பிறப்படும் இந்த வண்டி போயிட்டு அப்படியே நின்று அந்த டயர் எழுதி அந்த வண்டி போகிறது ஊரோடி ஓடுறது. காரணம் என்ன, அவங்கள ஒரு வருஷம் சென்று தான் நம்ம பார்க்க முடியும். இதுதானே உண்மை. ஆனால் இன்னைக்கு இதே நாடகத்தை நாளைக்கு காலையில் பார்க்கலாம், நைட்டு அப்பயே பார்க்கலாம். அப்பேற்பட்ட இந்த நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து சிறப்பு செய்கின்ற மாபெரும் அன்புக்குரிய யூடியூப் சேனல் மேடை நாடகத்தை யூடியூப் தானே மேடை நாடக யூடியூப் சார்ந்த அன்பு நண்பர் அவர்களுக்கும் மாசானம் அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த முறையில் வண்டு மொய்த்தனே கூந்தல் மதன பண்டாரவள்ளி கொண்டடித்த கண்ணால் கிளிமொழி வாயில் கொண்டு சர்க்கரையை தேனோ கனிவோடு கலந்த பாகோ அண்டமா முனிவர்கள் அமுதனடிகள் அப்பேற்பட்ட அழகுக்கு சொந்தக்காரி பெண்மகளை பார்க்கும் பொழுது மாம்பழ தோட்டத்தில் பரவேறிட்ட அழகோடு பெண்மகளை எவ்வாறு ஒப்பிடலாம் என்று மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மருவிகளை மயக்கம் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு அன்பதன் வந்தால் தேரோடு இங்கு காதலர் கண்ணும் படம் 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 மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு அருவி அடைக்கும் மயக்கம் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு தேரோடு காதலர் கண்ணும் படம் படம் வெள்ளத்துள்ளு வெள்ளி கண்டை கண்டை கொஞ்சம் பேசவிடு வஞ்சி கண்டை வஞ்சி காவல் வஞ்சிக்குள்ளே ஆடவிடு வெள்ளத்துள்ளு வெள்ளி கண்டை கண்டை கொஞ்சம் பேசவிடு வஞ்சி கண்டை வஞ்சி காவல் வஞ்சிக்குள்ளே ஆடவிடு புத்துணகை சீதனம் பட்டு விரல் மோதிரம் வாங்கி வந்து போறதை இவருக்கு மாலை ஒன்று சூடணும் புத்துணகை சீதனம் பட்டு விரல் மோதிரம் வாங்கி வந்து போறவங்களுக்கு மாலை ஒன்று சூடணும் கல்யாண தேதி குறிச்சு இவருக்கு கல்யாண தேதி குறிச்சு இந்த பொன்னான கையை பிடிச்சு ஒரு பொண்டாட்டி என்று சொல்லணும் இவளும் அளவோடு உள்ள வரணும் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மருவி அடைக்கும் மயக்கம் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தால் தேரோடு இங்கு காதலர் கண்ணும் அந்த முறையில் ரம்பை ஊர்வசி நன்றி. அந்த முறையில் பார்த்தாலும் ரம்பை ஊர்வசி திலத்தம் என்று சொன்னாலும் எப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கிறது பூரா சிகப்பியா. உண்மையிலேயே இன்னைக்கு செந்தில் முருகனும் சிகப்பு, வந்திருக்க சரவணும் சிகப்பு, சரவணன் சிகப்பு பூராமே இன்னைக்கு வச்சு கட்டிருக்க சீனு ஆறு செல்வம் கட்டிருக்க சிகப்பு. நீங்க பூரா சிகப்புக்கு பெருமை இருக்கு. சிகப்புல ஒரு மச்சை விழுந்துச்சுன்னா யோகம் கட்டி அடிக்கும். ஒரு யோகத்தை கட்டி 4 பேர் அடிச்சாங்க அன்னைக்கு. எங்க சாப்பிட போறதுல சண்டை ஓடி கிடக்காங்க. அது ஒரு காலத்துல நடந்துச்சு. எப்படின்னா யோகங்கிறது மனிதனுக்கு 4 பேர் வேணும். என்ன வச்சிருக்கீங்க எப்படின்னா நகைச்சுவை இல்லாத பேச்சு சபையில ருசிக்காது. அன்னைக்கு கிருபானந்தவரே அன்னைக்கே சொல்லி வச்சாரு. எப்படின்னா ஆடு இருக்கக்கூடாது. எப்படின்னா சிகப்புலதான் நீங்க வந்து வந்திருக்க சிகப்புல
நன்மை இருக்கு. மச்ச விழுந்துச்சுன்னா என்னாச்சு? யோகம் கட்டி அடிச்சிருச்சான் சரவணா. அதே போல நீங்க நினைக்கிற சிவப்பை விட கருப்புல தான் உறுப்பு பொறுப்பா இருக்கு. யாருக்கும் தெரியாது. என்ன ஏன் சொல்லல நீங்க? நான் சிறப்பு இல்லையா? நீங்கள் சிவப்பு. ஏயா நீங்க சிவப்பு தான், எல்லாரும் சிவப்பு. ஏன் சிவப்புல அவர் வச்சுக்கிட்டாரியா? அதான் கொடுத்துட்டீங்க. அப்ப அது உண்மை தங்கம். சிவப்புனா முக்கியம்ல, கருப்புல தான் உறுப்பு பொறுப்பா இருக்கு. என்ன உறுப்பு பொறுப்பா இருக்கு? கருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த வெள்ளை முழி இருக்கு, இதுல கருவிழி இருந்தா தான் பார்வை கிடைக்கும். அப்ப கருப்புல தான் உறுப்பு பொறுப்பா இருக்கா? நீங்க கரெக்டான ஆள்கிட்ட தான் சொல்றீங்க. சரி, அவருக்கு கருப்பு தான் பிடிக்கும். சரி, ஏதோ ஒரு பிடிச்சா சரிதான். அதே போல மேகம் என்பது கருக்குத்தான். பூமிக்கு தண்ணி கிடைக்கணும்னா அப்ப கருப்புல தான் உறுப்பு பொறுப்பா இருக்கு. அதே போல பல லட்சத்தை போட்டு வீடை கட்டினாலும் ஏப்பா செல்வா, பல லட்சத்தை போட்டு வீடை கட்டினாலும் அடுப்படி என்ன சுத்தமான கருப்பா தான் இருக்கு. அப்ப கருப்புல தான் உறுப்பு பொறுப்பா இருக்கிற தன்மையில மேலையும் சிகப்பு கீழையும் சிகப்பு வந்திருக்க பெண்ணும் சிகப்பு. ஏன்னா கரும்பு தான் ஒழுக்கு கொழுப்புனா வந்திருக்க பெண்ணு அப்படி சிகப்பு. எப்படி சிகப்பு? கூந்தல் அழகு, கார்மேக கூந்தல். கண்ணு ரெண்டு லவ்வாப்பழத்தை போல கண்கள். லவ்வாப்பழம் பார்த்துருக்கீங்களா? லவ்வாப்பழம் போல கண்கள். மூக்கு ரெண்டு கொடைமிளகா. கொடைமிளகா எங்க இருக்கு? கமுதி சந்தையில போட்டுருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை எடுத்தா தடவிக்கிட்டே கிடக்கலாம். பச்சி உதடு, செரிப்பழ உதடு. வயிறு தான் வசியம் பண்ணது. வயிறு பார்த்துருக்கீங்களா? வயிறு இந்த பெண்ணுக்கு. இப்ப கம்மாயில இன்னைக்கு அழகிய நல்லூர்ல கம்மாயில தூண்டி போட்டா மீனை பிடிச்சி இப்படி கெளுத்திய பிடிச்சா என்ன செய்ய முடியும்? கெண்டைய பிடிச்சி தூக்குனா என்ன செய்யும்? அடி வயிறு தலை தலைன்னு தொங்கு. அது போல கெண்ட மீனை போல வயிறு இருந்தாலும் மேலையும் சிவப்பு கீழையும் சிவப்பு, நடுவால சிறுசா இருக்கிற இதயம் மட்டும் இவளுக்கு பெருசா இருக்கிறனால உங்களை மாதிரி சிகப்பை வர்ணிக்கல ஆராட முடியாது. அது ஒரு காலத்தோட முடிஞ்சு இருந்த போதிலும் அந்த பெண்மகளை எவ்வாறு ஒரு காலத்தில் இருந்தாலும் அக்காலம் என்பது இக்காலம் என்றாலும் காலத்தில் உணர்ந்த நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிவேல் பூனை, இன்று என்பது நேற்று என்பது நடந்துச்சு, இன்று என்பது நடந்துகிட்டு இருக்கு, நாளை நடக்காது. அது போல போனது போகட்டு வந்தது வரட்டுங்கிற முறையில சிறப்பா இருந்தாலும் இந்த பெண்களை உதட்டு இருக்கிற சிவப்பு சாயத்தோடு எவ்வாறு ஒப்பிடலாம் என்று இவ உதட்டோர சிவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும். சிகப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். இவ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் உளவு பார்க்கும். ஏ செவ்வாழ தண்டே செவ்வாழ தண்டே சிறுகாட்டு வண்டே உன்னை நினைச்சுத்தான் பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு. உன்னை நினைச்சுத்தான் பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு. ஏ மம்மதா அம்புக்கு ஏ இன்னு தாமசம். ஏ அம்மணி இல்ல இல்ல இப்ப கைவசம். முருகமல காட்டுக்குள்ள விறகெடுக்கும் வேளையில தூரத்துல நின்ன மச்சான் தூக்கி விட்டாளாகாதா. பட்ட விறகு தூக்கி விட்டா கட்ட
ஆடிய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாழப்பட்டு சேதிய கேட்டொரு சால தொட்டு பாடுது பாட்டு கொண்டு கேட்குது பாட்டு மக்களுங்க தெருவில் போனா வீதி வெறும் வீதி இவன் தெருவில் நடந்து போனா உனக்கு சேதி தலைப்பு சேதி சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே இவன் சிரிச்சு பேசும் போது உனக்கு வந்துடு தேசிக்கே மற்றவங்க அழகு எல்லாம் ஒட்டத்தில போரு போரு சிங்காரிவோ அழகு தானே போதையே தும்பீரு பீரு உன்னோட அக்க போரு ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அன்பிராஜே நீ சொல்லடி அவனுக்கு நீ சலாம் போடணும் ஓடுற நரியில ஒரு நரி கிளநரிதான் தகஜம் 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 இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான் தகஜம் பெண்ணுக்கு பொண்ணுக்கு அடிதடிதான் மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தினம் தினம்தான் தின்னா பசியது தீர்ந்திடுதான் நீ பாட்டாளி ஓ கூட்டாளி நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே நாடுது தேடுது ஒன்ன கொய்யாகோ அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாவுக்காக அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாவுக்காக இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் சந்தையில சுத்துறைய எதுக்கு எதுக்கு? சொல்லு விட்டு பார்த்திடணும் அதுக்காக ஓ. சில்லறைய கேட்கிறைய எதுக்கு கடன் சொல்லி விட்டு போயிடவா அதுக்காக எப்படி 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 இவ வந்தது எப்படி நல்ல வேலை போங்க முந்தான அழுவானோ மாமா தூரல் போடு நேரம் ஊதா பூவ போல பூத்து உட்கார்ந்தாளே ஓரம் பின்னால தெரிவது அடிச்சுவடு முன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவினிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்கில் மீது மறையட்டுமே தன்னால வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே மண் குடிசை வாசல் என்றார் பெண்கள் வர பெருத்திடுமா மாலை நிலா இலை என்றால் வெளிச்சம் தரே மறுத்திடுமா உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இந்த ஊருக்காக கொடுத்தான் குரங்குகள் போல மரங்களின் மேலே தாவி திரிந்தோம் குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே குயில்கள் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே பரமறியாமல் செலவுகள் செய்து வாழ்ந்து வந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே அண்டவன் படைத்தா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வந்தா. என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வந்தா ஆண்டவன் படைத்தா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வந்தா. என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வந்தா தலையை விரித்து தன்னை போராடுதோ எதனை நினைத்து இள நீராடுதோ கண்டி உன்னை கண்டதாரோ தன்னை எண்ணிக்கொண்டதாரோ இயற்கை என்னும் இடைய கண்ணி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. நன்றி. எவ்வளோ பாடலாம் அவர் செந்தில் முறையை வாசிப்பார்.
இருந்தாலும் கால நேரம் காரியத்துக்கு கேடு சந்திக்க வேண்டிய ஆளு சந்திக்க வேண்டிய முறையில் சுந்தரம் நிறைந்த தும்பு பொன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள் ஏன் வந்தான் ஏன் வந்தான் அங்கும் அங்குமாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றான். அவனை சந்திப்போம், கழகம் பற்றி சிந்திப்போம். நாராயண ஆறு மன்னமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மன்னமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மன்னமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்தி பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பத்தாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவும் என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவும் என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனது எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை உண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனம் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. அப்படியோ அடா எங்கே நிம்மதி நிம்மதி என்று